ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதாவது மோத்திலால், இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க மோத்திலால் பார்த்துருக்கோம். தென் கான் ஸ்மால் கேப்பும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டாக இருக்கிற பாரக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னதை பற்றிலாம் பார்க்க போகிறோன்னா, இந்த பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட பேசிக் அனாலிசிஸ், அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிட்டர்ன்ஸ், இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தென் நம்ம மினிமம் எவ்வளோ சிப் அமௌண்ட் கொடுக்கலாம், கொடுத்தா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். தென் அவங்களோட ஃபண்டை எப்படிலாம் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன செக்டார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எக்ஸிட் லோட்லாம் எப்படி இருக்குது, அண்ட் ஃபைனலாக இதுக்கு பேரலாக இருக்க மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ரோல் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். நான் க்ரோலெலாம் லாகின் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டாக், F&O, மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்கும். ஸோ அதில் எக்ஸ்ப்ளோரில் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு எல்லாமே வரும். அதில் நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த பாரக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். ஸோ இந்த இதில் லாஸ்ட் 3 இயர்ஸில் 17.49% அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 17.4% அப்படின்றது நமக்கு பார்க்க கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் 3 வருஷம் 17% அப்படின்றது கம்மி தான். நோ, ஆனுவலைஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ ஆனுவலைஸ்ட் அப்படின்னா வருஷம் 17% அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போது அதிகம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பாரக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒரு டைரக்ட் க்ரோத் ஃபண்ட். டைரக்ட்னா என்ன அர்த்தம்னா, டைரக்ட்னா அப்போல்லாம் டெக்னாலஜி வளர்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புரோக்கர் மூலயமா, ஒரு தேர்ட் பார்ட்டி மூலயமா தான் நம்மளால் மியூச்சுவல் ஃபண்டில் என்ரோல் ஆக முடியும். பட் இப்போ டியூ டு டெக்னாலஜி க்ரோத் ஆனதுனால நம்மளாவே டைரெக்டாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தின்னு இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி ஹை ரிஸ்க். நம்ம ரிஸ்க் ரேட்டையும் பார்த்துக்கணும். ரிஸ்க் ரேட் எப்படி பார்க்குறது? நம்மளோட ஏஜ் பார்க்கணும். நமக்கு இப்போ தான் கம்மி ஏஜ், 25 ஏஜ் இப்போ தான் ஆகுதுன்னா நமக்கு இன்னும் டைம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ ஹை ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்மளோட ஏஜ் இப்போவே 50, 60னா நமக்கு இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளால் ஹை ரிஸ்க் எடுக்க முடியாது. பிகாஸ் டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் லோ ரிஸ்க், கம்மி ரிட்டர்ன்ஸாகவே இருந்தாலும் லோ ரிஸ்க் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதில் 1 மந்த், பாஸ்ட் 1 மந்தில் 4.49%. ஓகேவா? அதாவது 1 டேயில் 0.26% அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 6 மந்த்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தான் நம்ம பார்க்கலாம். 6 மந்த்ஸில் 10.98 இது ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 1 இயரில் 29.34% லாஸ்ட் 1 இயரில், 1 இயருக்கு முன்னாடி பண்ணியிருந்தோன்னா. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 17.49 ஆனுவலைஸ்டுன்னு போட்டிருக்காங்க. 5 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆனுவலைஸ்டு தான், 26.76%. ஸோ டோட்டலாக ஆல் டுகெதர் இது எப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2013லேயே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த டைம்லேருந்து இது வரைக்கும் அது 20.86% ஒரு வருஷமும் கொடுத்துட்ருக்கு. சரியா? ஸோ இது இதோட ரேட்டிங்ஸ் 5 ஸ்டார் தான் இருக்குது. அண்ட் மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 1000. இது ஆக்சுவலி குவான் கேப் மாதிரி தான் இருக்குது. குவான் கேப்லேயும் இதே மாதிரி மினிமம் சிப் அமௌண்ட் 1000 தான் இருந்துச்சு. ஆனால் மோத்திலாலில் மினிமம் சிப் அமௌண்ட் 500 இருந்துச்சு. சரியா? அண்ட் NAV அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இவங்க நிறையா ஸ்டாக்ஸில் வாங்கி வச்சுருப்பாங்க. சரியா? அதில் அவங்க இது ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு 89.43 அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தோட காம்பினேஷன் தான் ஒரு இதுவாக இருக்கும். அந்த ஒரு இது தான் NAVன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இதோட மதிப்பு தான் 89.43 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ரிட்டர்ன் கால்குலேட்டரும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் 2 வகையாக இருக்குது. மந்த்லி சிப்பும் இருக்குது, ஒன் டைமும் இருக்குது. மந்த்லினா மாதம் போடுறது, ஒன் டைம்னா ஒரு லம்சம் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு ஒரே இதையாக போடுறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா ப்ளஸ் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணுறதுனா ஃபுல் அமௌண்ட்டை கொண்டு ஒரு ஸ்டாக் வாங்குவோம். கரெக்டாக? நம்மளோட ஃபுல் ரிட்டர்ன்ஸே அந்த ஒரு ஸ்டாக்கை நம்பி தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்டாக் டவுனில் விழுந்துருச்சுன்னா நம்மளோட ஃபுல் ரிட்டர்ன்ஸே இருக்காது, நம்மளோட அமௌண்ட் போயிடும். அது ப்ளஸ் ஆச்சுன்னா ஓகே,
ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டாக்கே நம்மளால நம்பி இருக்கிறது நாட் என்கரேஜபிள். ஸோ அப்படி ஒரே இதையே நம்பி இல்லாமல் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுனால நமக்கு வந்து ஒரு டைவர்சிஃபைடு ஃபீல்டு கிடைக்கும். டைவர்சிஃபைட்னா ஒன்றை மட்டும் நம்பி இல்லாமல் இங்கே பாருங்களேன், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா 131 ஸ்டாக் வச்சுருக்காங்க. நம்ம கொடுக்குற ஒரு காசை அவங்க 131 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இத்தனை பர்சன்டேஜ். ஸோ நான் ஒரு 100 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 100 அவங்களுக்கு போட்டிருக்கேன்னா அந்த 100 8% ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் போகும், 7% இந்த பவர் கிரிட் கார்பரேஷனில் போகும், 7% அதாவது 6.59% வந்து பஜாஜ் ஹோல்டிங்ஸில் போகும். ஸோ அந்த மாதிரி அவங்களே ஒரு பர்சன்டேஜ் வச்சு அந்தந்த பர்சன்டேஜ் வந்து இதில் போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ப்ராஃபிட் வரும். பட் ஆனால் எதில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால் ஆல் டுகெதர் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட் ஒரு மந்த் இவ்வளோ 1000 2000 இங்கே பாருங்களேன், மந்த்லி சிப் வந்து மினிமம் 1000. ஸோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம். நம்மளோட இன்கம்க்கு ஏற்றபடி 3000 போடலாம், 4000 போடலாம், 5000 போடலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம போடலாம், நம்மளோட இன்கம் பொறுத்து தான். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு 5000 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் 5000 போடுறீங்க. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மாதம் 5000 போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 60000 வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து 10.82%, அதாவது முடியச்சல 66,000 ரூபாய் வந்திருக்கும். ஸோ 10% அப்படின்றது நார்மலாக வந்து பேங்க்லேயே கம்மி ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். சரியா? கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் மந்த் தான் கொடுக்குறோம், அதுவும் சின்ன சின்ன அமௌண்ட் தான் நம்மளால் முடிஞ்சது தான் கொடுக்குறோம். ஸோ அது இப்படி இருக்குது. சப்போஸ் 3 years வச்சுருந்தீங்கன்னா 45%, அதாவது 1,80,000 நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கும்னா 2,62,000 வந்திருக்கும். அதாவது நியர்லி 46% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதே 5 yearsனாலும் டோட்டலாக 3 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வரக்கூடியது 5,70,000 வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் சிப் அப்படின்னு கொடுத்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 வெரைட்டிஸ் இருக்குது, மந்த்லி சிப்பும் இருக்குது, ஒன் டைம் சிப்பும் இருக்குது. ஒன் டைம்னா ஆல் டுகெதர் ஒரு லம்சம் அமௌண்ட்டை ஒரேடியாக போட்டுட்டு மந்த் நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இதுலேயே இந்த ஆப்ஷன்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க என்னென்னலாம் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 131 ஹோல்டிங்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன செக்டாரில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் சிஆல்னு கொடுத்தோன்னா அந்த 131 ஹோல்டிங்ஸும் வந்துடும். அண்ட் இங்கே பாருங்கள் ஹோல்டிங் எப்படியெல்லாம் இருந்திருக்கு. ஈக்விட்டி, டெப்ட், கேஷ். ஈக்விட்டினா இங்கே இருக்குல்ல, இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கல்ல, இதுதான் வந்து இந்த ஈக்விட்டி. அதாவது நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 78% வந்து ஈக்விட்டியில் தான் போகும். ஈக்விட்டினா இவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கி வைப்பாங்க, அதில் இவ்வளோ பர்சன்டேஜில். மீதி இருக்கிறது 20.7 வந்து டெப்ட், அதாவது மீதி இருக்க அந்த அமௌண்ட், இந்த 20% வந்து டெப்டில் போடுவாங்க, அதாவது ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்னில் வர மாதிரி. கண்டிப்பாக இது வந்து ஈக்விட்டியில் போடுறது வந்து மார்க்கெட் அப் ஆச்சுன்னா மேலே போகும், மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா கீழே வரும். பட் டெப்ட்ன்றது வந்து ஒரு ஃபிக்ஸட் எஃப்டி ஆர்டி மாதிரி. ஸோ அது ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 20% ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி 20% அதில் போடுவாங்க. மீதி 1% கேஷாக கையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா எப்போயாவது மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா அப்போ அந்த 1% வந்து போட்டு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அதிகப்படுத்துவாங்க அல்லது நம்பர் ஆஃப் குவான்டிட்டியை அதிகப்படுத்துவாங்க. ஸோ இதுதான் உங்களோட அலோகேஷன்ஸ். ஈக்விட்டி செக்டார்னா இந்த செக்டார் அலோகேஷன்னா ஃபினான்ஷியல், எனர்ஜி. இங்கே பாருங்களேன், இப்போது ஹெச்டிஎஃப்சி வந்து ஃபினான்ஷியலில் வரும், பவர் கிரிட் வந்து எனர்ஜியில் வரும். இங்கே பாருங்களேன், அதுக்கப்புறம் ஐடிசி வந்து கன்சியூமர்ஸ் இதில் வரும், ஹெச்சிஎல் வந்து டெக்னாலஜி, மாருதி ஆட்டோமொபைல்ஸ். ஏன் அப்படின்னு எல்லா செக்டார்லேயும் போடணுன்னா இப்போ ஒரு காலத்தில் ஒரு செக்டார் வந்து அதிகமாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நல்ல ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா பீரியட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த மெடிக்கல் லைனில் இருந்த ஸ்டாக்ஸ், ஃபார்மசி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ஹையில் போயிருக்கும், மற்ற ஸ்டாக்ஸ்லாம் டவுன்ஃபால் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ வந்து ரெய்னி சீசன் வச்சுக்கோங்களேன். ரெய்னி சீசன் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அப்போது ரெய்னி சீசனுக்கு தேவையானது என்னது, ஒரு
அப்போ இந்த பவர் சப்ளைஸ்லாம் நமக்கு அதிகமாக டிமாண்ட் ஆகும். ஸோ நான் இன்வெர்ட்டர்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்வெர்ட்டர்ஸ்லாம் நிறையா பை பண்ணுவாங்க. அண்ட் ஸோ இந்த டைமில் யாரும் போய் ஆட்டோமொபைல் கார்லாம் போய் வாங்க மாட்டாங்க இந்த மழையில், கரெக்டாக? ஸோ ஒரு டைமில் ஒரு செக்டார் வந்து எக்ஸல் ஆகும். ஸோ அதனால நம்ம எந்த செக்டார் எப்போ எக்ஸல் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் எல்லா செக்டார்ஸ்லேயும் வந்து நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ அது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போட்டோம்னா அவங்களாவே இப்படி அலோகேட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் அவங்களோட ரேஷியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ்லாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் மினிமம் வந்து 1000 தான். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 1000 தான். ஸோ இது கம்பேரிட்டிவ்லி ஓகே தான். பிகாஸ் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த குவான்ட் ஸ்மால் கேப்பில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து 5000 பே பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே 1000 அப்படின்றதுனால ஓகே தான். அண்ட் தென் நம்ம பார்த்துருந்தோம்ல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க பாஸ்டில். ஸோ அதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ரோல் இருக்குது. செகண்ட் ரோவில் கேட்டகரி ஆவரேஜ்னால் இதுக்கு பேரலாக இருக்கிற மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணச்சில் எவ்வளோ ஆவரேஜாக கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இதோட ரேங்க். ஸோ பாஸ்ட் 1 இயரில் இதோட ரேங்க் 31 ஆகிடுச்சு. பாஸ்ட் 5 இயர்ஸில் இதோட ரேங்க் 1 இருந்தது. பாஸ்ட் 3 இயர்ஸில் 30 இருந்தது. சரியா? அப்புறம் இவங்களோட பியர் கம்பேரிசன்னா மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரியா? இதை நம்மளும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் த மெயின் பார்ட் இந்த ரேஷியோ, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோட் அண்ட் டேக்ஸு. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது எவ்வளோ நம்ம ரிட்டர்ன்ஸ் வருதோ அதுலேருந்து 0.63% வந்து நம்ம வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். அது 0.63% வந்து நம்ம வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட்னா இதை யார் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ 63% அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது நீங்கள் ஒரு 1 lakh நீங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா அந்த 1 lakhல 0.63 அப்படின்றது வந்து கம்மி தான். 630 rupees தான் வரும். ஸோ அப்படி வரச்சில் அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்துடணும். இதே எக்ஸிட் லோட் அப்படின்னா இன்பிட்வீனில் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும்? இப்போ நீங்கள் ஒரு 1 yearக்குள்ளவே நீங்கள் போயிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் யூனிட் அபவுட் 10% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸிட் லோட் ஆஃப் 2% இஃப் ரிடீம்ட் வித்தின் 365 days. சரியா? 10%க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. சரியா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிடீம் ஆகுறீங்க, வெளியே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு தேவை வருது. அப்போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அங்கே இது வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து 2% நீங்கள் கொடுத்துடணும். 2% வந்து எக்ஸிட் லோடாக கொடுத்துடணும். அதாவது 2%னா 2% வந்து நீங்கள் ஒரு 50,000 கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50,000த்தில் 1% பார்த்தீங்கன்னா 500 ரூபா வரும். சரியா? ஸோ 2% பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரும். ஸோ நீங்கள் 50,000 ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு தான் நீங்கள் வெளியே வரணும். இதே 1 இயருக்கு அப்புறமானா 1% கொடுக்கணும். சரியா? ஆனால் 730 days வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸிட் லோடுமே கிடையாது. 730 daysனால் எவ்வளோது? 365. ஸோ டபுள் ஆகியிருக்கு. கரெக்டாக 2 years கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸிட் லோடே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இது ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது வந்து ஜூலை 1st 2020 இதோட ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 0.005%. அப்புறம் டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஆக்சுவலி எக்ஸிட் லோட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் மற்றதோட கம்பேர் பண்ணச்சில். சரியா? இது மற்றதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல அதோட கம்பேர் பண்ணச்சில். ஸோ இஃப் யூ ரிடீம் வித்தின் 1 year, ஒரு இயர்க்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா 20% இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 yearக்கு மேலே பண்ணிங்கன்னா எதுவும் கிடையாது. 1.25 lakh வரையும் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேனா மட்டும் அது 12.5% வந்து நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த 5 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். நம்ம பாரக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட நம்ம எந்த ஃபண்ட்ஸ் வேணாலும் இது பண்ணிக்கலாம். பற்றி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்த்து அதை அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு பெஸ்ட்டானதை எடுத்து அப்புறம் நீங்கள் அதோட
கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகிறது பெஸ்ட். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் லேர்னிங், அனலைசிங். ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம ஒரு நாள் அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலை பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.